வாங்க இன்றைக்கி சூப்பரான சுருள் பூரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மறக்காமல் கோரை வீட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சுருள் பூரி செய்கிறதுக்கு வந்து நம்ம மைதா மாவு வந்து எடுத்திருக்கேன். மைதா மாவு வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கேன். ஏன்னா வந்து 2 கலர் வந்து நம்ம செய்யலாம், ஒயிட் அண்ட் பிங்க்கில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து வாசனைக்கு எதுவும் சேர்க்க வேண்டிய தேவையில்லை. நம்ம நார்மலாகவே மைதா மாவில் செஞ்சாவே ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வாசனை ஏலக்காய் வாசனைலாம் பிடிச்சா ஏலக்காய் கூட நீங்கள் தட்டி பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். அல்லது வந்து நான் வந்து ரோஸ் எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ரோஸ் எசன்ஸ் சேர்க்கும் போது டேஸ்ட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காண்டி ரோஸ் எசன்ஸ் இருந்தனால சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நான் வந்து காலேஜ் படிக்கும்போது ஒரு தீபாவளி சமயத்தில் நிறைய ரெசிபீஸ்லாம் அப்போ வந்து டிவியில் போடுவாங்க தீபாவளி சமயத்தில். அப்போ வந்து இந்த ரெசிபீஸ் வந்து நான் புதுசாக பார்த்து ட்ரை பண்ணேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சிம்பிளாக ஈஸியாக இருந்தது நம்ம செய்கிறதுக்கும். ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது இந்த ரெசிபி. ஆனால் பேர் என்னென்னு எனக்கு தெரியல. இப்போ தான் நிறைய பேர் இந்த மாதிரி செய்கிறாங்க, சுருள் பூரின்னு சொல்கிறாங்க. ஸோ உண்மையான பேர் என்னங்கிறது எனக்கு தெரியலை. இப்போ இதில் தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பிணைஞ்சு வச்சுக்க வேண்டியதான். பிங்க் கலருக்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன் வந்து கொஞ்சம் பீட்ரூட் துருவி அதில் வந்து நம்ம நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸில் அடித்து நம்ம பிழிஞ்சிட்டு அந்த வந்து ஜூஸை வந்து நம்ம மாவோடு சேர்த்து பிணைஞ்சோம்னா நம்மளுக்கு பிங்க் கலர் கிடச்சிரும். ஸோ ஒரே மாதிரி தான் அவங்க வந்து செய்வாங்க, மைதா மாவில் வந்து ஒரே மாதிரி செய்வாங்க. பட் நான் கொஞ்சம் பிங்க் கலர் மிக்ஸ் பண்ணி செஞ்சால் பார்க்குறது கொஞ்சம் மார்பிள் டிசைன்ஸ் மாதிரி நல்லா இருக்குமேங்கிறதுக்காக வந்து கொஞ்சமாக பீட்ரூட் உள்ள கொஞ்சம் போதும். அது பீட்ரூட் நல்லாவே கலர் வரும். அதனால் கொஞ்சம் துருவிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி நம்ம வடிகட்டி அந்த ஜூஸை வந்து நம்ம வந்து மைதா மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 மாவுமே ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து இது வந்து லேயராக அடுக்கி தான் நம்ம வந்து செய்யணும் இந்த சுருள் பூரி. அதுக்கு ஒரு லேயர் வந்து ஒயிட், ஒரு லேயர் வந்து பிங்க் வைக்கும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக தான் 2 கலர் வந்து நான் மிக்ஸ் பண்ணேன். ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி சப்பாத்தியாக நம்ம அழகாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் அரிசி மாவில் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து ஒரு பேஸ்ட்டுக்காக நம்ம வந்து இடையில வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக வந்து பேஸ்ட்டாக நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது சேர்த்து நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கும் போது தான் வந்து அந்த சப்பாத்திகள்லாம் வந்து ஒட்டாது. அதுக்காக தான் இது ரெடி பண்ணுறோம் இந்த பேஸ்ட்டு. இது மாதிரி ஒரு சப்பாத்தி மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த அரிசி பேஸ்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டு எதுக்காகனா அந்த இன்னொரு சப்பாத்தி அது மேலே நம்ம வந்து வைக்கும் போது ஒட்டிக்காது. அதுக்காக தான் எண்ணெயில் போட்டும்போது அந்த லேயராக நம்மளுக்கு பிரிஞ்சு வரும். ஸோ இதே மெத்தடில் வந்து நம்ம வந்து புரோட்டா கூட செய்யலாம். ஸோ வந்து அதுக்காக தான் இந்த மாதிரி ஒவ்வொன்றா அடுக்கி செய்யலாம். நார்மலாக 3 சப்பாத்தி அந்த மாதிரி செஞ்சு ரோல் பண்ணி சுருள் பூரி செஞ்சு நம்மளுக்கு சின்ன பூரியாக வரும். நான் வந்து 4 செஞ்சேன். ஃபஸ்ட்டு எனக்கு எவ்வளோ வந்ததோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 வச்சேன். அதுக்கப்புறமா 3 உள்ளது வச்சு ஒன்று செஞ்சேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் 4 வச்சுட்டேன் நான். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் ஒன்று மாற்றி லேயர் நம்ம அடுக்கும் போது பார்க்க அழகாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ வந்து இதை அப்படியே சுருட்ட வேண்டியதான். எல்லாத்தையும் நல்லா இப்படி மாதிரி சுருட்டிட்டு நம்ம என்ன சைஸில் நம்மளுக்கு வேணுமோ நம்ம இப்போ உருட்டணும். சப்பாத்தியாக நம்ம உருட்ட போகிறோம். அந்தளவுக்கு நம்ம எவ்வளோ பெருசு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ எந்த சைஸில் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதுவே வந்து எனக்கு கொஞ்சம் பெருசாக தான் வந்துச்சு. ஏன்னா நம்ம 4 லேயர் வச்சுருக்கோம்னா அதனால கொஞ்சம் பெருசாக தான் வந்தது எனக்கு. ஸோ இந்த மாதிரி திரும்பவும் நம்ம வந்து மாவு சேர்த்து நம்ம குட்டி பூரியாக நம்ம உருட்டி எடுக்கணும்.
பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஒரு மார்பிள் டிசைன்ஸில் வருதா, அதுக்காக தான் அந்த பிங்க் கலர் நான் வந்து ஆட் பண்ணேன். இந்த மாதிரி உருட்டி எடுக்க வேண்டியதான். ஸோ இதே வந்து நம்ம புரோட்டாவுக்கும் இந்த மெத்தட் நம்ம ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி ஒரு 4-5 சப்பாத்தியில் வச்சு இது மாதிரி உருட்டிட்டு நம்ம நல்லா அகலமாக தடவுனா நம்மளுக்கு புரோட்டாவும் சூப்பராக வரும் இதே மெத்தடில். இப்போ எல்லாமே நம்ம உருட்டி ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சுகர் வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம இனிப்பு எதுவுமே போடல பார்த்தீங்களா, அதுக்காக தான் நம்ம வந்து சுகர் வந்து மேலே வந்து டஸ்ட் பண்ணணும், தூவி விடணும். ஸோ அதுக்காக சுகரை வந்து கொஞ்சம் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ வந்து நீங்கள் வந்து டீ வடிகட்டிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட எடுத்து நீங்கள் டஸ்ட் பண்ணலாம். டஸ்டர் இருக்குது, நம்ம மவுட் சுகர் டஸ்டர் வச்சுருக்கேன், அதில் கூட எடுத்து பண்ணலாம். ஸோ எனக்கு நம்ம இதில் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஹேண்ட் ஜல்லடை மாதிரி இருந்ததுன்னா அதில் எடுத்திருக்கேன். இப்போ எல்லா பூரியும் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நம்ம பொரித்து எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த பூரி வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்பவும் ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த கருக விட வேணாம். கொஞ்சம் நிதானமாக சூட்லேயே வந்து உள்ளே நல்லா பூரியும் நல்லா வேகணும், கிறிஸ்பியாக இருக்கணும், உடைச்சா உடையணும், அந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கணும். ஸோ அதனால் பார்த்து எடுக்கணும். ஸோ இந்தளவுக்கு வந்தால் போதும். எடுத்துகிட்டு நம்ம சூடோடு எடுத்து வச்சுட்டாவே அதிலே வந்து கொஞ்சம் அப்படியே உள்ளே கிறிஸ்பியாக ஆகிக்கும். இதை நம்ம சூடாக எடுத்து லைட்டாக உள்ளே அந்த கொஞ்சம் ஆயிலெலாம் போகும், அந்த லேயருக்குள்ளே கொஞ்சம் போகும், லைட்டாக அந்த கொஞ்சம் நேரம் அப்படியே வெளில வச்சுட்டு அந்த சூடோடையே நம்ம வந்து அந்த சுகரை வந்து நம்ம இது மேலே டஸ்ட் பண்ணணும், பிடிச்சிக்கும். அந்த சூடு இருக்கும்போது அது மேலே வந்து டஸ்ட் பண்ணணும். இதில் வந்து நீங்கள் சுகர் சிரப்பு நம்ம ரெடி பண்ணியும் ஊற்றிக்கலாம். நிறைய பேர் சுகர் சிரப்லாம் ரெடி பண்ண தெரியாது. ஸோ அவங்களுக்குலாம் இது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் கூட சொல்லலாம். பட் இப்படி தான் செய்வாங்க, சுகரை டஸ்ட் பண்ணி தான் வந்து செஞ்சு காமிச்சாங்க. ஸோ ஈஸியான மெத்தட் இது. லைட்டாக இருக்கணும், அதாவது உள்ள சால்ட்டு வெளில வந்து அந்த சுகர் இருக்கும்போது சால்ட் அண்ட் சுகராக நல்லாயிருக்கும். லைட்டாக டஸ்ட் பண்ணால் போதும், இவ்வளோ கூட தேவையில்லை. லைட்டாக சுகர் தூவிட்டாவே அந்த மேலே இருக்க சூட்டுக்கு அதை பிடிச்சிக்கும். அதனால் லைட்டாக சுகர் பண்ணாவே போதும். சூப்பராக நல்லா லேயராக பார்க்க அருமையாக இருக்குது இந்த சுருள் பூரி. ஸோ அருமையாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாகவே நல்லாயிருக்கும் பாருங்கள், அழகாக சூப்பராக இருந்தது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த லைட்டாக வெளில மட்டும் நம்ம சுகர் டஸ்ட் பண்ணி அந்த உள்ள சால்ட்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.